இது selected point number 25. இதில் heading கொடுத்திருக்காங்க புருஷார்த் और प्रारब्ध. पुरुषार्थम पिरगु प्राप्ति. सबसे बड़ा है प्रारब्ध, पीछे पुरुषार्थ बड़ा है, प्रारब्ध पीछे है. वो फिर भी ड्रामानुसार जो होना है उस दिन में वही होगा. அவங்க சொல்றாங்க, பாபா நீங்க சொல்லியிருக்கீங்க புருஷார்த்தம் பெரிய விஷயம், பிறகு இந்த பிராலப்த் அப்படின்னு இந்த பாக்கியம் என்ன இருக்குதோ அது பின்னாடி வச்சுட்டீங்க. ஆனாலும் டிராமா பிளான் அனுசாரமா என்ன ஆகணும்னு இருக்குதோ அதுதானே ஆகுது பாபான்னு என்னமோ கேக்குறாங்க பாய். होगा वो तो भविष्य में होगा ना. பாபா சொல்றாங்க என்ன ஆகணும்னு இருக்குதோ அது வருங்காலத்துல ஆகும் இல்லையா. और पुरुषार्थ करना तो हमारा अभी वर्तमान की बात है ना. பிறகு புருஷார்த்தம் செய்யறது இப்போ அது நம்மளோட நிகழ்காலத்தினோட விஷயமா இருக்குது இல்லையா. ஆனா டிராமா அந்த பாய் சொல்றாங்க இப்போ டிராமால ஒருவேளை ஃபிக்ஸ் ஆயிருக்குது, இப்போ நல்லதா இருக்கலாம் கெட்டதா இருக்கலாம், ஒருவேளை ஃபிக்ஸ் ஆயிருக்குதுன்னா புருஷார்த்தம் செஞ்சு கூடயும் எப்படி தெரிஞ்சுக்கிறது பாபா அத பத்தின்னு கேக்குறாங்க. பாபா சொல்றாங்க எப்படி தெரிஞ்சுக்கிறது, हमारी दृढ़ता के ऊपर है. பாபா சொல்றாங்க இது நம்மளோட திருட தன்மை மேல இருக்குதுன்னு சொல்றாங்க, உறுதியா இருப்போம் இல்லையா அதனோட ஆதாரப்படின்னு சொல்றாங்க. अगर हमारी दृढ़ता पक्की है, ஒருவேளை நம்மளோட திருடத்தா அப்படின்னா திருடத்தன்மைன்றது பக்குவமா இருக்குதுன்னா तो हम जैसा चाहेंगे वैसा ही होगा. அப்போ என்ன ஆகும், நமக்கு எப்படி விருப்பம் இருக்குதோ அப்படியே ஆகும்னு சொல்றாங்க. 20 बार हाई स्कूल में फेल होने वाला 20 தடவை ஹைஸ்கூல்ல ஃபெயில் ஆகக்கூடியவங்க 21वीं बार कैसे पास हो जाता है? 21வது தடவை எப்படி பாஸ் ஆயிடுறாங்க? हैं? उसमें दृढ़ता है ना, हम पास होके दिखाएंगे. அவங்களுக்கு அதுல உறுதின்றது இருந்தது இல்லையா, அப்ப திருடத்தன்மைன்றது இருந்தது இல்லையா, நம்ம பாஸ் ஆகணும்ன்றது. ड्रामा அந்த பாய் சொல்றாங்க டிராமா அவங்களுக்கு அப்படி செய்ய வைக்குது செய்ய வச்சுது என்னமோ சொல்றாங்க. பாபா சொல்றாங்க ड्रामा बनाता कौन है? இந்த டிராமாவை யாரு உருவாக்குறாங்க? हम अपना ड्रामा अपने आप बनाते हैं, कोई दूसरा बनाता है? இப்போ நம்மளோட டிராமாவை நாம சுயம் உருவாக்கிக்கிறோமா இல்லன்னா மத்தவங்க யாராவது உருவாக்குறாங்களா? பிறகு அப்போ जो हमारा ड्रामा बना हुआ है 63 जन्म का, இப்போ நம்மளோட டிராமா 63 ஜென்மத்துது என்ன ஆயிருக்குதோ वही हमारा पार्ट है. அதுதான் நம்மளோட பார்ட்டா இருக்குது. हमको वैसा ही आवर्तन करना है. நமக்கு அப்படியே தான் செய்ய வேண்டியதாக இருக்கும். न चाहने से क्या, तुम तो कर चुके न पहले कर्म. இப்போ நமக்கு இஷ்டம் இல்லைன்னா சொல்றாங்க பாய், இஷ்டம் இல்லைன்றது என்ன, முன்னாடியே நீ பண்ணிருக்க இல்லையா வேலைய. जिसकी हत्या की है वो तो हत्या करने के लिए आएगा ना सामने. இப்போ நீ ஒருத்தரோட கொலைய பண்ணிருக்கேன்னா அவங்க உன்னை முடிக்கிறதுக்காக கொலை பண்றதுக்காக முன்னாடி வருவாங்க இல்லையா. हाँ, पूर्व जन्म का हिसाब किताब है ना उसके साथ. பாபா சொல்றாங்க ஆமா அது பூர்வ ஜென்மத்தினோட கணக்கு வணக்கா இருக்குது இல்லையா. ड्रामा हमने बनाया ना. அது டிராமா இல்லையா பாபான்னு என்னமோ சொல்றாங்க. பாபா சொல்றாங்க இந்த டிராமாவை நாம தானே உருவாக்கிட்டோம், कोई दूसरे ने थोड़ा ही बनाया. இப்போ வேற யாராவது இந்த டிராமாவை உருவாக்குனாங்களா என்ன? और பிறகு ये तो आज के युग की बात है, हमेशा की बात नहीं है. பாபா சொல்றாங்க இது இப்போ இந்த ஒரு யுகத்தினோட விஷயமா இருக்குது, சதா காலத்தினோட விஷயம் இல்லைன்னு சொல்றாங்க. இந்த பாய் क्वेश्चन கேட்டாங்க, அதுக்கு பாபா இப்படி பதில் கொடுத்துட்டு இருக்காங்க.
क्योंकि जब पुरुषार्थ में आपका रील घूमता है तो ना चाहते हो हम पुरुषार्थ करेंगे डाउन हो जाते हैं। हाँ जी, இப்போ புருஷார்த்தம் பண்ணணும்னு இருக்கும், ஆனா விருப்பம் இல்லைன்னாலும் கீழே இறங்கிடுறோம். அத பாபா சொல்றாங்க, இஷ்டம் இல்லைன்னாலும் கீழே டவுன் ஆயிடுது. उस समय पुण्य कर्म करने से हम अपना पुरुषार्थ को बढ़ा सकते हैं। नहीं, अभी जो पुण्य कर्म हमें बाबा सिखला रहे हैं, ईश्वरीय सेवा ही पुण्य कर्म है। அவங்க என்னமோ சொல்றாங்க புண்ணிய வேலை பத்தி. பாபா சொல்றாங்க அப்படி இல்ல, இப்போ நமக்கு பாபா என்ன கத்து கொடுத்துட்டு இருக்காங்களோ ஈஸ்வரிய சேவை, இதுதான் புண்ணியமான வேலை இருக்குது. वो पुण्य कर्म है, அந்த புண்ணிய கர்மம் उसका फल 21 जन्म में मिलेगा। அந்த இப்போ அப்பா என்ன கத்து கொடுக்கறாங்களோ இந்த புண்ணிய செயல்கள் இது மூலமா 21 ஜென்மம் வரைக்கும் நமக்கு 21 ஜென்மத்துல நமக்கு இதோட பிராப்தி கிடைக்கும். यहाँ नहीं मिलने वाला। அது அதோட பிராப்தி என்றது பலன் என்றது இங்க நமக்கு கிடைக்காது. यहाँ तो हमें जो कुछ प्राप्त हो रहा है, இங்க நமக்கு என்னெல்லாம் பலன் கிடைச்சிட்டு இருக்குதோ, பிராப்தி என்ன பலன் என்ன கிடைச்சிட்டு இருக்குதோ पूर्व जन्मों की प्रारब्ध से प्राप्त हो रहा है। அது பூர்வ ஜென்மத்துல நம்ம என்ன நல்லது செஞ்சிருக்கோமோ, பிராப்தி என்ன அடைஞ்சிருக்குமோ அதோட ஆதாரப்படி இப்போ நமக்கு கிடைச்சிட்டு இருக்கு. 21 जन्म में प्रसन्न है, उसमें ऐड नहीं होता है। 21 जन्म में प्रसन्न टाइम भी ऐड नहीं होता है। प्रेजेंट टाइम का किया हुआ पुण्य फल है। பாபா சொல்றாங்க பிரசன்ட் டைம்ல செஞ்சிருக்கிற புண்ணிய செயல்கள், पुण्य का कार्य ऐड होता है। புண்ணிய செயல்கள் என்ன இருக்குதோ காரியம், காரியம்னா வேலை, அது ஆட் ஆகுங்க, ஆட் ஆகும் 21 जन्म में। 21 ஜென்மத்துக்கு.